Good morning students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? நீட் பயாலஜி நோட்ஸ் ரீப்ரொடக்ஷன் டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 21 வேர்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ அடுத்த 21 வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோமா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம் நீட் பயாலஜி நோட்ஸ் ரீப்ரொடக்ஷனில் நெக்ஸ்ட்டு 21 வேர்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 21 வேர்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பிளேலிஸ்ட்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி நோட்ஸ்ன்னு இருக்கும். அதில் எல்லா வீடியோஸுமே இருக்கும். அதில் நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம 21 வேர்ட் பார்ப்போம். விச் டைப் ஆஃப் ஃபிஷன் த பிளேன் ஆஃப் டிவிஷன் இஸ் ஆப்ளிக். ஓகேவா, இதில் எந்த டைப் ஆஃப் ஃபிஷன் ஆப்ளிக்காக நடக்கும் டிவிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ஆப்ளிக் பைனரி ஃபிஷன், பி டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன், சி லாங்கிடியூட்னல் பைனரி ஃபிஷன், டி சிம்பிள் பைனரி ஃபிஷன். ஆன்சர் ஆப்ளிக் பைனரி ஃபிஷன் தான். ஓகேவா, ஆப்ளிக் பைனரி ஃபிஷன் மட்டும்தான் டிவிஷன் வந்து ஆப்ளிக்காக இருக்கும். டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் மூலிமா டிவைட் ஆகும். அதே மாதிரி லாங்கிடியூட்னல் பைனரி ஃபிஷன் லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ் நேராக. டிரான்ஸ்வர்ஸ்னால் குறுக்கலாக சொல்லுவாங்க, குறுக்கலாக டிவிஷன் நடக்கும். அதே மாதிரி சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் வரும். அதில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், ஏன்னா இர்ரெகுலருன்றது அதில் வந்து டிவைடே பண்ண முடியாது. ஏன்னா அமீபாவில் வந்து இர்ரெகுலரான ஷேப் இருக்கும். ஓகேவா, அதனால் இர்ரெகுலர் ஷேப் பைனரி ஃபிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ இந்த ஆப்ளிக் டிவிஷன் எதுலனா ஆப்ளிக் பைனரி ஃபிஷன். 21ஓட ஆன்சர் ஏ, oblique binary fission. Next 22, in multiple fission young ones do not separate until the process complete. ஓகேவா, மல்டிபிள் ஃபிஷன் டைப்பில் யங் ஒன் வந்து செப்பரேட்டே ஆகாது. எப்போ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் செப்பரேட் ஆகும். அந்த மாதிரி ஃபிஷனை என்ன சொல்கிறோம்? ஏ பைனரி ஃபிஷன், பி ஸ்ட்ராபுலேஷன், சி ஸ்பார்லேஷன், டி ரிப்பீட்டட் ஃபிஷன். இதுக்குரிய ஆன்சர் ரிப்பீட்டட் ஃபிஷன் தான். ஓகேவா, இன் மல்டிபிள் ஃபிஷன் யங் ஒன் டு நாட் செப்பரேட் அன்டில் த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட். இதுக்குரிய ஆன்சர் ரிப்பீட்டட் ஃபிஷன். 22. நெக்ஸ்ட் 23, இன் டேஸ் ஆஃப் மல்டிபிள் ஃபிஷன் அக்கர் இன் ஜிசான் அண்ட் இன் ஊசைட் ஸ்டேஜ். இதில் எந்த எக்ஸாம்பிளில் ஜிசான் ஸ்டேஜ்லையும் ஊசைட் ஸ்டேஜ்லையும் மல்டிபிள் ஃபிஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏ ப்ளூரியா, பி பாரமீசியம், சி வாட்டிசெல்லா, டி பிளாஸ்மோடியம். இதுக்குரிய ஆன்சர் பிளாஸ்மோடியம். இன் பிளாஸ்மோடியம் ஆஃப் மல்டிபிள் ஃபிஷன் அக்கர் இன் ஜைசான் அண்ட் த ஊசைட் ஸ்டேஜ். இப்போ பிளாஸ்மோடியமில் தான் ஜைசான்லையும் ஊசைட் ஸ்டேஜ்லையும் மல்டிபிள் ஃபிஷன் இது பண்ணுன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 24, டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் டேஸோ மல்டிபிள் ஃபிஷன். எந்த கண்டிஷனில் இருக்கும்போது, ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கும்போது எந்த ஒரு மல்டிபிள் ஃபிஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏ பிளாஸ்மோடியம், பி பிளானாரியா, சி அமீபா, டி யூக்ளினா. ஆன்சர் அமீபா. அமீபா தான் ஃபேவரபிள் கண்டிஷன், அதுக்கப்புறம் அது மல்டிபிள் ஃபிஷன் நடக்குன்றதை சொல்கிறாங்க. அன்ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கும்போது அமீபாவை சுற்றி ஒரு என்சிஸ்டட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா, அதை சுற்றி 3 லேயர் மாதிரி செக்ரீட் ஆகி ஒரு கைட்டினஸ் சிஸ்ட் வால்னு சொல்லுவாங்க, அதை சுற்றி இருக்கும். அது வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். அந்த ஃபினாமினனை என்ன சொல்லுவாங்கன்னா என்சிஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எப்போ அந்த கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்குதோ அந்த என்சிஸ்டட் அமீபா டிவைட் ஆகி மல்டிபிள் ஃபிஷன் மாதிரி டிவைட் ஆகி அதுலேருந்து சின்ன சின்ன மைனூட்டான அமீபுலே இல்லை சியூடோபோடியோஸ்போருன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஃபேவரபிள் கண்டிஷன். ஓகேவா, அன்ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கும்போது அமீபா வந்து என்சிஸ்டட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், சுற்றி அது வந்து என்சிஸ்ட்மெண்ட் மாதிரி கவர் பண்ணிடும். எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் மாறுதோ அமீபா வந்து டிவைட் ஆகும், மல்டிபிள் ஃபிஷன் டிவைட் ஆகி அதுலேருந்து சில மைனூட்டான அமீபுலே சியூடோபோடியோஸ்போர் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து ஃபேவரபிளுக்கும் அன்ஃபேவரபிளுக்கும் உள்ள கண்டிஷன். இந்த ஃபேவரபிள் கண்டிஷனில் எது மல்டிபிள் ஃபிஷன் ஷோ பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க. இப்போ ஏ பிளாஸ்மோடியம், பி பிளானாரியா, சி அமீபா, டி யூக்ளினா. ஆன்சர் அமீபா. நெக்ஸ்ட் 25, மல்டிபிள் ஃபிஷன் சீனின். மல்டிபிள் ஃபிஷன் எதில் நம்ம பார்க்கலாம்? ஏ அமீபா அண்ட் சைனோபாக்டீரியா, பி வாட்டிசெல்லா அண்ட் செராட்டியம், சி வாட்டிசெல்லா அண்ட் பிளாஸ்மோடியம், டி பாரமீசியம் அண்ட் பிளானாரியா. ஓகேவா, பாரமீசியம் அண்ட் பிளானாரியான்றது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் இதுதான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி வாட்டிசெல்லாவும் பிளாஸ்மோடியம் தான் ஆன்சர் மல்டிபிள் ஃபிஷனில்.
வாட்டிசெல்லான்றது ஒரு எக்ஸாம்பிளாக, ரிப்பீட்டட் ஃபிஷனுக்கு வாட்டிசெல்லா எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. அதே மாதிரி பிளாஸ்மோடியம் வந்து எதுக்குன்னா ஜைசான் அண்ட் ஊசைட் ஸ்டேஜில் இதுக்கு நடக்கும். ஓகேவா, மல்டிபிள் ஃபிஷன். அதனால் இன் மல்டிபிள் ஃபிஷனில் வாட்டிசெல்லாவும் பிளாஸ்மோடியம் நம்ம பார்க்கலாம்ன்றத சொல்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் 25. Next 26th, the encysted amoeba produce many minute amoebae called dash. என்சிஸ்டட் அமீபாவாக மாறிடுச்சு, அதுலேருந்து சின்ன சின்ன அமீபுலாவாக ஃபார்ம் ஆகுது. அந்த இதை வந்து அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்க? ஏ சியூடோபோடியோஸ்போர், பி அமீபுலே, சி போத் ஏ அண்ட் பி, டி நன் ஆஃப் திஸ். இதுக்குரிய ஆன்சர் போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே தான் சொல்லுவாங்க. அமீபுலேவும் சொல்லுவாங்க, சியூடோபோடியோஸ்போர்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்குரிய ஆன்சர் போத் ஏ அண்ட் பி. Next 27th, DAS is the division of multinucleated parent into many multinucleate daughter individual. ஓகேவா, மல்டிநியூக்ளியேட் பேரண்ட்ல மல்டிநியூக்ளியேட் டாட்டர் இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகும். இது ஒரு ப்ராசஸ். நியூக்ளி டிவிஷன் மூலயமா நிறையா இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகிறத இதை சொல்லுவாங்க. இப்போ ஏ ஸ்பார்லேஷன், பி பட்டிங், சி பிளாஸ்மோட்டோமி, டி ஜெம்யூல் ஃபார்மேஷன். இதுக்குரிய ஆன்சர் பிளாஸ்மோட்டோமி. ஓகேவா, பிளாஸ்மோட்டோமி ப்ராசஸ் தான் டிவிஷன் ஆஃப் மல்டிநியூக்ளியேட் பேரண்ட் இன்டு மல்டிநியூக்ளியேட் டாட்டர் இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகும். இதுக்குரிய ஆன்சர் பிளாஸ்மோட்டோமி. Next 28th, பிளாஸ்மோட்டோமி அக்கர் இன் டேஸ். பிளாஸ்மோட்டோமி எதில் நம்ம பார்க்கலாம்? ஏ பாப்பிலோமெக்ஸா, சி பி ஒபாலினா, பி சி போத் ஏ அண்ட் பி, டி நன் ஆஃப் திஸ். இதுக்குரிய ஆன்சர் போத் ஏ அண்ட் பி ரெண்டுலையுமே நம்ம பார்க்கலாம். இதுக்குரிய ஆன்சர் போத் ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட் 29, டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் அமீபா மல்டிப்ளை பை டேஸ் வித்தவுட் என்சிஸ்ட்மெண்ட். டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கும்போது அமீபா மல்டிப்ளை ஆகுது, ஆனால் அதை கவர் பண்ணுற என்சிஸ்ட்மெண்ட் இல்லை. அது எந்த டைப் ஆஃப் ஃபிஷன் ப்ராசஸில்? ஏ ஸ்ட்ராபுலேஷன், பி ஸ்பாரிலேஷன், சி பட்டிங், டி ஃப்ராக்மெண்டேஷன். இதுக்குரிய ஆன்சர் ஸ்பாரிலேஷனில். ஸ்பாரிலேஷன் ப்ராசஸில் அப்போ தான் என்ன ஆகுதுன்னா என்சிஸ்ட்மெண்ட் இல்லாமையே அமீபா மல்டிப்ளை ஆகுது. இதுக்குரிய ஆன்சர் ஸ்பாரிலேஷன். 29th ஒன்வர்ட் ஸ்பார்லேஷன். ஸ்பார்லேஷன் ப்ராசஸ் அப்போ தான் என்சிஸ்ட்மெண்ட் ஃபார்மே இல்லாமல் அமீபா மல்டிப்ளை ஆகும் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்லையும். நெக்ஸ்ட் 13th ஒன்வர்ட் பட்டிங் ஆர் சீன் இன். பட்டிங் ப்ராசஸ் எதில் நம்ம பார்க்கலாம்? ஏ ஒப்பாலினா, பி ஹைட்ரா, சி ஸ்பாஞ்சஸ், டி போத் ஏ அண்ட் சி. பி அண்ட் சி. இதுக்குரிய ஆன்சர் பி அண்ட் சி ரெண்டுலையுமே நம்ம பார்ப்போம். ஓகேவா, போத் பி அண்ட் சியில் தான் பட்டிங் நம்ம பார்க்குறோம். பட்டிங் ஆர் சீன் இன் போத் பி அண்ட் சி. ஓகே, இதுக்குரிய ஆன்சர் டி வரும், நான் வந்து மார்க் பண்ணல. நெக்ஸ்ட் 31, when buds are formed on the outer surface of the parent body known as. பட்டிங் ஃபார்ம் ஆகுது, பேரண்ட் பாடியோட அவுட்டர் சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்க? அந்த ப்ராசஸை ஏ எக்ஸோஜீனஸ் பட்டிங், பி எண்டோஜீனஸ், சி போத் ஏ அண்ட் பி, டி நன் ஆஃப் திஸ். இதுக்குரிய ஆன்சர் எக்ஸோஜீனஸ் பட்டிங் தான். ஏ இதுக்குரிய ஆன்சர் எக்ஸோஜீனஸ் பட்டிங். ஏன்னா பட்டிங் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் பேரண்ட் பாடியில் ஃபார்ம் ஆகிறனால இந்த பட்டிங் ப்ராசஸை எக்ஸோஜீனஸ் பட்டிங்னு சொல்லுவாங்க. அப்போ எண்டோஜீனஸ் பட்டிங்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நாக்டலிக்கா, அதில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பட்ஸ் வந்து பேரண்ட் பாடிக்குள்ளேயே ரிமைன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி பட்டிங் ப்ராசஸ் தான் எண்டோஜீனஸ் பட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எக்ஸோஜீனா அவுட்டர் சர்ஃபேஸ், எண்டோஜீனஸ் தான் இன்னர் சர்ஃபேஸ். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Next 32, special type of transfer division seen in Arila is called. ஓகேவா, ஆரிலாவில் நம்ம ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் பார்ப்போம். அது எந்த இதுலனா ஏ பிளாஸ்மோட்டோமி, பி ஸ்ட்ராபுலேஷன், சி பெடல் லாசரேஷன், டி ஸ்பார்லேஷன். இதுக்குரிய ஆன்சர் ஸ்ட்ராபுலேஷன். ஸ்ட்ராபுலேஷனில் தான் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நம்ம பார்க்கலாம் இன் ஆரிலாவில். ஓகேவா, ஆன்சர் ஸ்ட்ராபுலேஷன். பீடல் அசலரேஷனாக என்ன அர்த்தம்னா இன்னொரு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ராக்மெண்டேஷனுக்கு இன்னொரு பேர் பீடல் லாசரேஷன். ஓகேவா, இதுக்குரிய ஆன்சர் ஸ்ட்ராபுலேஷன். 32. நெக்ஸ்ட் 33, ஸ்டார்ஃபிஷ் ஷோன் டேஷ் டைப் ஆஃப் ரீஜென்ரேஷன். ஸ்டார்ஃபிஷ் எந்த டைப் ஆஃப் ரீஜென்ரேஷனில் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க? ஏ எபிமார்ஃபாசிஸ் ரிப்பேரேட்டிவ், பி எபிமார்ஃபாசிஸ் ரீஸ்டோரேட்டிவ், சி மார்ஃபாலாக்சிஸ், டி பீடோஜெனிசிஸ். ஓகேவா, எபிமார்ஃபாசிஸ்னால் என்ன அர்த்தம்? பாடி பார்ட்ஸ் ரீப்ளேஸ் ஆகிறது. அந்த எபிமார்ஃபாசிஸ்லேயே 2 டைப் சொல்லுவாங்க, ரிப்பேரேட்டிவ் அண்ட் ரீஸ்டோரேட்டிவ் ரீஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அப்போ ரிப்பேரேட்டிவ் ரீஜென்ரேஷனாக என்ன அர்த்தம்? ஒன்லி டேமேஜ் டிஷ்யூ, எந்த இடத்துல டேமேஜ் ஆச்சோ அது மட்டும் தான் ரீஜென்ரேட் ஆகும். ஆனால் ரீஸ்டோரேட்டிவ்னா சிவியரான பாடி பார்ட்ஸ் கூட டெவலப் ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி தான் ரீஸ்டோரேட்டிவ்னு சொல்லுவாங்க எபிமார்ஃபாசிஸ். அப்போ மார்ஃபாலாக்சிஸ்னால் என்ன அர்த்தம்? மார்ஃபாலாக்சிஸ்னால்
பாடி வந்து ஹோல் பாடி வளரும். ஒரு சின்ன ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்லேருந்தே ஹோல் பாடி வளர்ந்தால் அது மார்ஃபாலாக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்குரிய ஆன்சர் எபிமார்ஃபாசிஸ் ரீஸ்டோரேட்டிவ் தான் சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்குரிய ஆன்சர் ஸ்டார் ஃபிஷ் எந்த டைப் ஆஃப் ரீஜென்ரேஷனில் இருக்குன்னா எபிமார்ஃபாசிஸ் ரீஸ்டோரேட்டிவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிமார்ஃபாசிஸ்னால் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் பாடி பார்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது. அதிலே 2 டைப் இருக்குது, ரிப்பேரேட்டிவ் ரீஸ்டோரேட்டிவ். ரிப்பேரேட்டிவ்னா டேமேஜ் டிஷ்யூ மட்டும் ரீஜென்ரேட் ஆகும். ஆனால் ரீஸ்டோரேட்னா ஹோல் பாடி பார்ட்ஸுமே டெவலப் ஆச்சுன்னா அதுதான் ரீஸ்டோரேட்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்குரிய ஆன்சர் எபிமார்ஃபாசிஸ் ரீஸ்டோரேட்டிவ். Next 34, gravid plaglatids are cut off from the parent body. Parent bodyலேருந்து இது கட் ஆகுது. அது எந்த எக்ஸாம்பிள்னா லிவர் ஃப்ளூக், பிளனாரியா, பிளட் ஃப்ளூக், டாப்வார்ம். டாப்வார்முக்கு இன்னொருனா டீனியா சோலியம் சொல்லுவாங்க. இப்போ இதுக்குரிய ஆன்சர் டாப்வார்ம், டீனியா சோலியம். ஓகேவா, 34. Next 35, endogenous buds are seen in. எண்டோஜினஸ் பட் நான் ஆல்ரெடி சொன்னேன், எக்ஸோனா அவுட்டர் சர்ஃபேஸ், எண்டோனா இன்னர் சர்ஃபேஸ். அந்த எண்டோவில் என்ன ஆகும், நாக்டலிக்கா அதில் அந்த பேரண்ட் பாடிக்குள்ளே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பட்ஸ் வந்து இருக்கும், ரிமைனாக இருக்கும். அதான் இருந்தது. அப்போ எண்டோஜினஸ் பட் சீன் இன் நாக்டலிக்கா. இதுக்குரிய ஆன்சர் நாக்டிலிக்கா. நெக்ஸ்ட்டு 36, ரீஜென்ரேஷன் வாஸ் ஃபஸ்ட் ஸ்டடிட் பை. ரீஜென்ரேஷன் யார் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணால்? ஏஜி டான்ஸ்லே, பி கார்ல்வூஸ், சி சார்லஸ் பொன்னட், டி ஆப்ரஹாம் ட்ரெம்ப்லே. இதுக்குரிய ஆன்சர் டி ஆப்ரஹாம் ட்ரெம்ப்லே. ஆப்ரஹாம் ட்ரெம்ப்லே தான் ஃபஸ்ட்டு ரீஜென்ரேஷனை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணார். நெக்ஸ்ட் 37th, ரீஜென்ரேஷன் வாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டடிட் இன். ரீஜென்ரேஷன் எதில் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணாங்க? ஏ ஆரிலா, பி ஒப்பாலினா, சி ஸ்டார்ஃபிஷ், டி ஹைட்ரா. ஃபஸ்ட்டு ஹைட்ராவில் தான் ரீஜென்ரேஷனை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணாங்க. இது ரெண்டுமே இம்பார்ட்டண்டான ஒன் வேர்ட். ரீஜென்ரேஷன் வாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டடிட் இன் ஹைட்ரா. நெக்ஸ்ட் 38, பேரண்ட் பாடி பிரேக் இன்டு ஃப்ராக்மெண்ட் அண்ட் ஈச் டெவலப் இன்டு நியூ இண்டிவிஜுவல். பேரண்ட் பாடி ஃப்ராக்மெண்ட்டை உடையுது, அதுலேருந்து ஒரு நியூ இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆச்சுன்னா அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது ஃப்ராக்மெண்ட். அப்போ இதுக்குரிய ஆன்சர் ஃப்ராக்மெண்டேஷன். ஏ ஃப்ராக்மெண்டேஷன், பி பட்டிங், சி ஸ்பார்லேஷன், டி ஸ்ட்ராபுலேஷன். இதுக்குரிய ஆன்சர் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்ட் ஆகி அதுலேருந்து சின்ன சின்ன இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆச்சுன்னா அதை ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ராக்மெண்டேஷனுக்கு இன்னொரு பேர் பெடல் லாசரேஷன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ராக்மெண்டேஷனுக்கு இன்னொரு பேர் பெடல் லாசரேஷன். Next 39, mode of asexual reproduction occurs by internal buds called as. ஓகேவா, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மோட் நடக்குது இன்டர்னல் பட்ஸ்லேயே நடந்தால் அதுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் வந்து இந்த பிக்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஏ ஃப்ராக்மெண்டேஷன், பி கான்ஜுகேஷன், சி ஜெம்யூல்ஸ், டி ஸ்பார்லேஷன். இதுக்குரிய ஆன்சர் ஜெம்யூல். ஓகேவா, ஏன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்டர்னல் பட்ஸ்க்குள்ளே நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஜெம்யூல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 40th ஒன்வர்ட், ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் பெடல் லாசரேஷன் அக்கரிங். ஃப்ராக்மெண்டேஷன் எதில் நம்ம பார்க்கலாம்? ஒரு எக்ஸாம்பிளாக பிளனாரியா, ஸ்டார்ஃபிஷ், சி அனிமோன், ஹைட்ரா. இதுக்குரிய ஆன்சர் சி அனிமோன். ஃப்ராக்மெண்டேஷனுக்கு இன்னொரு பேர் பெடல் லாசரேஷன். இது எதில் நம்ம பார்க்கலாம்னா சி அனிமோன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு நீட்க்குரிய நோட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.